விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கே அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, ஜெர்சி கைக்கறவை மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீனாபுரம் மாட்டு சந்தையில் அண்ணனுக்கு வந்து நம்ம கிடேரி வாங்கி கொடுத்துருக்கோங்க. நல்ல பெருங்கடேரி, நல்ல கை கால் ஊக்கம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 4 காம்பும் பார்த்தீங்கன்னா நல்ல கருங்காம்பில் இருக்குங்க. கிடேரி நல்ல தரமான கிடேரிங்க. இப்போ வந்து செனப்பருவத்தில் தான் இருக்குது, 2 பல்லு தான் போட்டிருக்கு. கிடேரி பார்த்தீங்கன்னா பழைய குப்பையெல்லாம் எடுத்து மேய்ஞ்சிட்டு இருக்கு, அந்தளவுக்கு நல்ல வாய்க்கடிசான கிடேரி. 2 பல்லு தாங்க போட்டிருக்கு. கிடேரி அருமையான கிடேரி. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மக்கள் நான் பல்லடம் தாலுக்கு கலிவேர்வத்துல இருந்து வர்றேங்கண்ணா. சரி சரிங்க. இங்க சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு போன வாரம் வந்தா இந்த வாரம் வந்திருக்கிறேங்க. சரிங்க. போன வாரம் வந்து வாங்க முடியல, இந்த வாரம் சாய்குரு இதுல கூப்பிட்டு சொல்லி அவரு வந்தாருங்க. நீங்க அதான் நமக்கு போன் பண்ணீங்க, அதே மாதிரி வந்து வாங்கியாச்சுங்க. சரிங்கண்ணா. நம்ம வந்து நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஆமாங்க. சரிங்க சரிங்கண்ணா. எப்படிங்கண்ணா கிடேரி விலை பரவாயில்லையா உங்களுக்கு? விலை பரவாயில்லைங்க, அவரு நல்ல முறையா வாங்கி கொடுத்தாருங்க. சரிங்கண்ணா. பரவாயில்லைங்க. பரவாயில்ல தானுங்கண்ணா? பரவாயில்லைங்க. கிடேரி உங்களுக்கு எப்படி மனசு பிடிச்சிருக்கு? ஓகேங்க ஓகேங்க. ஏன்னா நம்ம நிறைய தேடினதுல அது நல்லதா இது நல்லதா இருந்தது, நல்லதா, அதனால வாங்கி இருக்கிறாங்க. பரவாயில்லைங்கண்ணா. கிடேரி நல்ல கிடேரி தான், தெளிவான கிடேரி தான், எந்த ஒரு குறையும் இல்லை. நல்ல காம்பலாம், நல்ல கருங்காம்பல சூப்பரா இருக்கு கிடேரி. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டதுங்க. ஆமா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து மக்கள் கேட்பாங்க, 45,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கிறேன். அவங்க வந்து 59 ரூபா சொன்னாங்க. சொல்லி கடைசியில 45,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சரிங்கண்ணா. நண்பர்களே, 45,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க. அப்புறம் வந்து வண்டி வாடகை நம்ம பேசியாச்சு. வண்டி வாடகை வந்து 2,500 ரூபா அண்ணனுக்கு. அண்ணா நம்ம எந்த மாவட்டம்? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தானுங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமா, பல்லடம் தாலுக்குண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தானே? ஆமாங்க, கண்டிப்பா. அதனால சரி, ரொம்ப 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 நன்றிங்கண்ணா. நாளைக்கு நல்ல செனமாட கொண்டு வாங்க. கண்டிப்பா. நன்றிங்கண்ணா. நண்பர்களே, இதே மாதிரி கிடேரி கண்ணுக்குட்டி உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க. நம்பிக்கையான முறையில நல்லபடியா நம்ம நன்றிங்க. நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தையில படன்னு கிடாரிகள் வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க. கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் படன்னு விற்பனை ஆயிடுச்சு. இன்னைக்கு கிடாரிகள் வந்து பத்தலை, கண்ணுக்குட்டிகளுமே பத்தலை. அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. நம்மளே வந்து ஒரு கிடாரி தான் எடுத்தோம், போட்டி போட்டு தான் எடுத்தோங்க. அந்த அளவுக்கு கிடாரி வந்து அதிக அளவில் வரல. இன்னைக்கு மக்கள் வந்து அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டாங்க. தலைவரா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எத்தனை கிடாரி கொண்டாந்தீங்க? 7 கொண்டு வந்தேன். 7 கொண்டாந்தீங்களா? 5 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. 2 இருக்குதப்பா. 2 இருக்கு. அதெல்லாம் கொடுத்ததுல என்னென்ன விலைக்கு கொடுத்தீங்க? கொடுத்ததுல 25. என்ன ஜெர்சியா ஹெச்எஃப்பா? ஹெச்எஃப் ஜெர்சி 2 கலந்து கொடுத்துருக்குது. சரி, ஓகே. இப்ப இந்த கிடாரி என்ன விலை சொல்றீங்க? 35 ரூபா சொன்னேன். கொஞ்சம் நவருங்கயா. 35 இது? ஆமாங்க. பல்லு 2 பல்லு. 2 பல்லு. ஆமா. இது பல்லு போடல. இது என்ன விலை சொல்றீங்க? 23 ரூபா சொன்னேன். 23 ரூபாயா? ஓஹோ, இந்த விலையில தான் இன்னைக்கு இருக்கு. ஆமாங்க. சந்தை உங்களுக்கு வந்து சூப்பரா? சந்தை எங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல, படப்படன்னு விற்பனை ஆயிடுச்சு. சரி, ஓகே ஓகே. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஒரே நிமிஷம். இன்னைக்கு எத்தனை கிடாரி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு ஒரு 5 வந்து இன்னும் 12 இருக்கு, 3 வித்து இருக்குது. 3 தான் வித்துருக்கா? ஆமாண்ணா. இப்ப டைம் வந்து ஒரு 9 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஆமாங்க. இல்லையா வாங்கல, வானது 90 முறை வண்டி வாடகை 2000. ஆளி கையில் கூட பொதுவா தலையில அடிக்க வேணும். சொல்லுங்க. மாடு அவரு கும்பிட்டு சொல்லுங்க. மாடு உங்ககிட்ட தான் வாங்கிட்டு. சரி சொல்லுங்க. 37,000 கும்பிட்டு கொடுக்கறா கொடு. மாடை கும்பிட்டு வாங்க. 37,000 வாங்கய்யா. என்னன்னா மாட்டை வாங்க. சொல்லுண்ணா. 15 கொண்டாந்து 3 தான் விற்பனை. ஆமாண்ணா. என்ன காரணம்? உங்களுக்கு சூடு இல்லையா? நீ கூட்டம் இல்லையா? கூட்டம் இல்லையா? ஓகே ஓகே. சொல்லுண்ணா. 40 ரூபாய்க்கு மேல சொல்லுங்க. அது ஆகாது, இது ஆகாதுங்க. மாட்டோடு 40 ரூபாய்க்கு மேல சொல்லு. நான் 37க்கு மாடு கொடுக்கணும்னு சொன்னேன். சரிண்ணா, ஓகே.
ஜெர்சி கிடையாது பாருங்க, நல்ல டாப் குவாலிட்டியில இருக்கு. விலை வந்து 43,000 ரூபா சொல்றாருங்க. பல்லு வந்து 2 பல்லுங்க, நல்ல பெருங்கூட்டு கிடையாது. 43,000 ரூபா சொல்றாருங்க. மடிக்காமலாம் பாருங்க எப்படி இருக்கு, நல்ல லட்சணங்க. சுழி சுத்தமா இருக்கு. 43,000 ரூபா சொல்றாரு. எல்லாம் பாத்தீங்கன்னா சிந்தாமணி கிடையாதுங்க, இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் முத்துநாயக்கம்பட்டியில இருந்து வருவாங்க, கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க ஹைட், என்ன ஹைட் வெயிட்ல இருக்கு பாருங்க இந்த கிடையாது. ஆனா இந்த கிடையாது என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை சொல்றீங்க? 57 சொல்லணும்ண்ணா. பல்லு 2ண்ணா. 2 பல்லா என்ன விலை கேக்குறாங்க? ஆனா 50 ரூபாய்க்கு கொஞ்சம் உடச்சு கேட்கறாங்கண்ணா. 48 49 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கெடேர் பார்த்தீங்கன்னா பல்க் சைஸுங்க, பெருங்குட்டு கெடேரி. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் பல்கான கெடேரிங்க. 2 பல்லுங்கிறதுனால தாராளமாக வாங்கலாம். இந்த ஜோடி கடையரி பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா சொல்றாரு. ஒரு 55,000 ரூபாய்னா கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. காட்டுக்கார் தாங்க, வியாபாரி இல்லை. இங்க பாருங்க கெடேரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க. கண்ணுக்குட்டிலாம் சின்ன 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 கண்ணுக்குட்டி நிறைய வந்திருக்கு இந்த வாரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு நம்ம கேட்டோங்க, நம்ம ஒரு கெடேரி வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு இன்னொரு கண்ணுக்குட்டி கேட்டாங்க, அவங்களுக்கு பார்த்தோம். இதெல்லாமே 15,000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. அதனால் நமக்கு கட்டுப்படி ஆகலைன்ட்டு வேணான்ட்டோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு அழகழகான கெடேரி கண்ணு, காங்கேயன கெடேரி கண்ணுலாம் கொண்டாந்துருந்தாரு. கண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கண்ணுங்க. தலைவர் இந்த 2 கண்ணு என்ன விலை? 55. என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்க? 45 கேக்குறாங்க. இன்னும் இப்பதான் புதுசா நீங்க கூட கெடேரி கொண்டாந்துருக்கீங்க எப்படி கேக்குறாங்களா? கேக்குறாங்க. பரவாயில்ல, கம்மியா கேக்குறாங்க. சரி சரி. 2 ஜோடி கொண்டாந்துருக்காருங்க தலைவர். அந்த ஜோடி நம்மளு தானா? அது என்ன விலை சொல்றீங்க? அது 47 சொல்லுங்க. 47 ஜோடி. 40 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 40 ரூபாய்க்கு கேக்குறாங்க. வணக்கண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எத்தனை கெடேரி கொண்டாந்தீங்க? என்னங்கண்ணா? எத்தனை கெடேரி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு கெடேரி 12 கொண்டு வந்தனுங்க. இந்த 3 என்னென்ன விலை இருக்கு? 3 40 ரூபா 45 ரூபா பட்ஜெட்ல இருக்குதுங்க. பல்லு 2 பல்ல? பல்லு போடல, எதுவுமே பல்லு போடல. ஃபர்ஸ்ட் கெடேரி 45 ரூபா சொன்னங்க, 40 ரூபா வருங்க. இது 40 ரூபா, அது 35 ரூபா. ஓ, இந்த பொடிக்கண்ணுங்க? பொடிக்கண்ணுகள்லாம் அது 10 ரூபா 8 ரூபா 9 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆமாங்க. சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? மாறுதானங்க, அப்படி ஒன்றும் கரைக்கலைங்க. சரி. இந்த வாரம் இவங்களுக்கு கெடேரி இன்னும் விற்பனை ஆகலைங்க. நம்மளுமே பார்த்தோம், நம்மளுக்கு மனசு பிடிச்ச மாதிரி இல்லை, அதனால இவங்கள்ட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை. நண்பர்களே, இன்னைக்கு சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கெடேரிகள் கண்ணுக்குட்டிகள் விற்பனை வந்து பரவாயில்லைங்க, நல்லாவே இருந்துச்சு இன்னைக்கு விற்பனை. அதாவது வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கடுசாக தான் இருந்துச்சு, கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க இந்த வாரம். நண்பர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கைக்கறவை மாடுகளோட விற்பனை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. கைக்கறவை மாடுகள் அதிகமாக வந்திருக்கு, ஆனால் வந்து விற்பனை வாங்குறதுக்கு மக்கள் வரல இந்த வாரம். பாருங்க எவ்வளோ கைக்கறவைகள் வந்திருக்கு பாருங்க, நிறைய கைக்கறவைகள் வந்திருக்கு. ஆனால் கைக்கறவை வியாபாரம் இந்த வாரம் கம்மி தாங்க. பாருங்க,
இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கும், அவ்வளோ மாடுகள் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 6 மாடுங்கண்ணா. 6 மாடு கொண்டாந்தீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு? சந்தை கொஞ்சம் ஸ்லோண்ணா. கொஞ்சம் ஸ்லோ தான். தலைவர் இன்னைக்கு விலையில எப்படி கொண்டு இருக்கு? விலை ஒரு சுமாராக இருக்குண்ணா. சுமாராக தான் இருக்குங்க. சரி சரிங்க. இங்க பாருங்க, இதுவும் கைக்கறவை மாடுகள் தான் எல்லாமே. அண்ணன் பாத்தீங்கன்னா வியாபாரி தாங்க. அண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் கைக்கறவை சந்தை எப்படி இருக்கு? கைக்கறவை கொஞ்சம் சம்பள் தாங்க. சம்பள் தான். ஆமா ஆமா. கிடேரி அளவுக்கு கைக்கறவை இல்ல. கிடேரி நல்லா விற்க கிடையாது. 40-42 ரூபாய் கிடேரி விற்கிது. கைக்கற மாடு கணக்காத்தான் விற்கணும் வச்சுக்க. கொஞ்சம் சோம்பல் இன்னைக்கு வந்து ரொம்ப சோம்பல். ஆமா இன்னைக்கு கொஞ்சம் சோம்பல் தான். சரி. இன்னைக்கு என்ன மாடு கொண்டாந்தீங்களா? சரி 3 மாடு கொண்டு 3 அப்படியே இருக்குது. 3 மாடு கொண்டாந்தீங்க அப்படியே இருக்குது. சரி ஓகேண்ணா. பாருங்க கைக்கறவை மாடுகள் பாருங்க, நல்ல பெரும்பெரு மாடுகள் இந்த வாரம் வந்திருக்கு. ஆனா வாங்கறதுக்கு தான் ஆள் வரல இந்த வாரம். வணக்கம். வாங்கண்ணா. ஜெர்சி மாடெல்லாம் பாருங்க நிறைய வந்திருக்கு பாருங்க. நண்பர்களே 11 மணி ஆயிடுச்சு. இப்பதான் வந்து கைக்கறவைகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. லோடு வந்திருக்கு பாருங்க. முன்ன பார்த்ததை விட இப்போ அதிகமாக வந்திருக்கு. அதாவது முத்துநாய்க்கம்பட்டியில இருந்தா நிறைய கைக்கறவைகள் கொண்டாந்துருக்காங்க பாருங்க. இதெல்லாமே முத்துநாய்க்கம்பட்டியில இருந்து வந்திருக்க கைக்கறவைகள் தான். சேலம் மாவட்டம் முத்துநாய்க்கம்பட்டிங்க, அங்க இருந்து கொண்டாந்துருக்காங்க கைக்கறவை விற்பனை பண்றதுக்கு. இதெல்லாமே இப்போ வந்திருக்க கைக்கறவை தாங்க. எவ்வளோ கைக்கறவை வந்திருக்கு பாருங்க நண்பர்களே. அதனால உங்களுக்கு கைக்கறவை மாடுகள், கிடாரி கன்றுகள், கண்ணுக்குட்டிகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல கைக்கறவைகள், கிடாரி கன்றுகள், கண்ணுக்குட்டிகள்லாம் வாங்கிக்கலாம். நல்ல விலைக்கு வாங்கிக்கலாங்க நண்பர்களே. உங்களுக்கும் சினை மாடுகள், கிடாரி கன்றுகள், கைக்கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓடிப்போங்க.